ஸ்ரீ ரேவா காண்டம் 108ஆம் அத்தியாயம் ரோஹிணி தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் அரசே, 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டதும் எல்லா பாவங்களையும் கடுமையாக அழிப்பதுமான மேன்மையான ரோஹிணி தீர்த்தத்திடம் செல்ல வேண்டும். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், எல்லா பாவங்களையும் அழிக்கும் ரோஹிணி தீர்த்தத்தின் மகத்துவத்தை நான் கேட்க விரும்புகிறேன். அதனை சுருக்கமாக கேட்க விரும்புகிறேன். அதை எனக்கு விவரிப்பது தமது கடமையாகும். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், கல்பத்தின் முடிவில் அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களும் ஒரு பயங்கரமான ஒற்றை பரந்த நீர்ப்பரப்பில் கரைந்து போன வேளையில் சக்கரம் ஏந்திய தேவர்களின் அதிபதி கடலில் படுத்தார். அவரது தொப்புளிலிருந்து ஒரு தாமரை மலர்ந்தது. அது சூரியனின் சக்கரத்தை போல இருந்தது. அதற்கு கனி உறையும் மகரந்த காம்புகளும் இருந்தன. அது இதழ்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கே தாமரை போன்ற 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவர் தோன்றினார். அவர், தேவர்களின் அதிபதியே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடுங்கள் என்றார். இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்டதும் சங்கம் சக்கரம் ஏந்திய தேவர்களின் அதிபதி பிதாமக பெருமானான பிரம்மதேவரிடம் இந்த இனிய வார்த்தைகளை கூறினார். வலிமைமிக்க கரங்களை கொண்டவரே, என் கட்டளைப்படி சரஸ்வதி நதியில் அனைத்து உயிரின கூட்டங்களையும் கொண்ட உலகத்தை, தோன்றவும் நிலைக்கவும் கரையவும் கூடிய உலகத்தை உருவாக்குவாயாக. பரதனின் வழி தோன்றலே, தாமரை நாபியுடையவரின் இந்த வார்த்தைகளை பிரம்மதேவன் கேட்டார். அவர் 7 முனிவர்களை எண்ணி உலகங்களின் நலனுக்காக விருப்பத்துடன் அந்த 7 முனிவர்களையும் மனதளவில் படைத்தார். இந்த ஞானிகள் இந்த வரிசையில் நினைவு கூறப்பட்டனர். புலஸ்தியர், புலகர், கிருத்து, பிரச்சேதஸ், வசிஷ்டர், பிருகு மற்றும் நாரதர். பெரும் ஒளி உடைய குலப்பிதாவான தக்ஷன் பிரச்சேதஸிற்கு பிறந்தார். பாவமற்றவரே, தக்ஷனுக்கு 50 மகள்கள் பிறந்தனர். அவர் தர்மனுக்கு 10 பேரையும், கஷ்யப முனிவருக்கு 13 பேரையும், இந்துவிற்கு சந்திர பகவானுக்கு 27 பேரையும் கொடுத்தார். அரசனே, அவர்களில் ரோஹிணி என்ற மகளை மற்ற எந்த பெண்களும் விரும்பவில்லை. குறிப்பாக கணவனும் விரும்பவில்லை. அதன்பின் மேன்மைமிகு அரசே, அவள் சம்சாரனின் மீது கடும் வெறுப்பை வளர்த்து கொண்டாள். அவள் நர்மதை நதிக்கரைக்கு வந்து விரிவான தவம் மேற்கொண்டாள். அவள் ஒரே இரவு 3 இரவுகள், 6 இரவுகள், 12 இரவுகள், 15 தினங்கள், ஏன் மாதக்கணக்கில் கூட விரதமிருந்து தன் உடலை மெலிதாக்கி கொண்டாள். அவள் மகிஷன் என்ற அசுரனை அழித்தவளும் எல்லா துன்பங்களையும் அளிப்பவருமான புனித தேவியை வழிபட்டாள். அவள் நர்மதை நதி நீரில் தவறாமல் புனித நீராடினாள். இவ்வாறு தூய புன்னகை கொண்ட அந்த பெண்மணி தவம் மேற்கொண்டாள். அதனால் அரசே, மிகவும் புகழ்பெற்ற நாராயணி தேவி மகிழ்ந்தாள். அவள் கூறினாள், பாக்கியசாலி பெண்ணே, உனது விரதத்தாலும் புனிதமான அனுஷ்டானங்களாலும் நான் மகிழ்கிறேன். இதனை கேட்டதும் அன்னை ரோஹிணி கூறினாள், கௌரவத்தை அளிப்பவரே, விரைவில் நான் சசினத்தின் சந்திரனின் அன்பிற்குரியவளாக மாற வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று கூறிய பின் பக்தர்களின் அன்பிற்குரியவளான அன்னை பவானி முனிவர்களின் கூட்டத்தால் புகழப்பட்டு கொண்டிருந்த போதே அங்கேயே மறைந்து போனாள். அன்றிலிருந்து அந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது. சிறந்த அரசே, ரோஹிணி சந்திர கடவுளின் நிரந்தர அன்பிற்குரியவளானாள். அந்த தீர்த்தத்தில் பக்தியுடன் புனித நீராடும் ஒரு பெண் ரோஹிணியைப் போல தன் கணவனுக்கு அன்பிற்குரியவளாக ஆகிறாள். அந்த தீர்த்தத்தில் தவறாமல் நீராடும் ஒரு ஆண் அந்த பெண்ணின் மனைவியின் மையல் நாயகனாக ஆகிறான். ஒருவன் அந்த தீர்த்தத்தில் தன் உயிரை மாய்த்து கொண்டால் 7 பிறவிகளில் எந்த நேரத்திலும் அவனுக்கு திருமண முறிவு ஏற்படாது. 108ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.